Hello guys, welcome back to Akash Exclusively. இனி நம்ம எந்த ஒரு என்ன பார்க்க போறோம்னா ஒரு வீடியோ பார்க்க போறோம். ஸோ கடைசியாக ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ஒரு ஃபுல்லாக ஷார்ட்ஸாகவே அப்லோட் பண்ணியிருந்தேன். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீட்சாவை தான் போய் ரிவ்யூ பண்ண போகிறேன்னு சொல்லலாம். என்ன பீட்சான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பீட்சான்னு சொன்னோடனே டாமினோஸ் பீட்சாட்டு நினச்சிருப்பீங்க. பட் அது கிடையாது. இந்த பீட்சா ஷாப் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான பீட்சா ஷாப்பு. என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் பீட்சா. எஸ், நீங்கள் ரெஸ்டாரண்ட் பேர்லேயே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம தலைவர் ரஜினிகாந்த் பேஸ் பண்ணி தான் இந்த பீட்சா ஷாப்பே இருக்கு. போனோடனே ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவரோட மூஞ்சி தான் பார்ப்பீங்க. பாஷாலேருந்து காலாலேருந்து எந்திரன்லேருந்து எல்லா ஃபோட்டோவும் வச்சு வால்பேப்பரை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏசி கூட குழுன்னு ஓடுது. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே சின்ன குழந்தைங்க ஆடுறதுக்கு கொஞ்சம் ப்ளேஸும் இருக்குது. அண்ட் ஒரே நீட்டாக போகுது கடை. குட்டியாக இருந்தாலும் நல்லா க்ளீனாக சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அங்கே தான் பீட்சா பண்ணுற இடம். இப்போ மெனுவை பார்த்துடலாம். அண்ட் மெனு இதில் இன்ட்ரெஸ்டிங்கான மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா பீட்சா பேரெல்லாம் ஷேர் நடித்த மூவி பேர்லேயே இருக்கும். அதாவது பில்லா, அண்ணாமலை, காலா பீட்சா அது மாதிரி தான் இருக்கும். நம்ம ஆர்டர் பண்ண போகிற பீட்சா வந்து லகலகலக பீட்சா அண்ட் தர்பார் பீட்சா. பீட்சா தவிர இங்கே நேச்சோஸு, கார்லிக் ப்ரெட்டு அதெல்லாம் கூட இருக்குது. அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா டேபிளில் இருக்குது. மைனஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் ஏதோ டிவைஸ் வச்சுருக்காங்க. அது என்ன டிவைஸ்ன்னு நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த டிவைஸ் தான். கேட்குதா? நான் தான் எது கேட்டேன்னா பின்னாடி எப்போதும் ரஜினி சார் நடித்த படத்தோட பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். நல்லா லோ வால்யூமில் சூப்பராக ஓடிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கார்ட்டூன் அனிமேஷன் கதை மாதிரி கூட வால்பேப்பரில் ஒட்டியிருக்காங்க. அண்ட் டேபிளில் இதெல்லாம் தான் இருக்குது. லக்கா 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 ஒன்று, தர்பார் ஒன்று. இது எதுக்கு? ஸோ நான் அவர்கிட்ட கேட்டேன் இது எதுக்குன்னு. இந்த பில்லு நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த பில்லை டச் பண்ணோன்னா பில்லு எடுத்துகிட்டு வந்துடுவாங்களாம். தண்ணி வேணும், தண்ணியை டச் பண்ணால் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாங்களாம். வெயிட்டர் வேணும், ஆர்டர் பண்ண ரெடினா வெயிட்டர் வந்துடுவாங்களாம். இந்த ஒரு பட்டன் கிளிக் பண்ணால். இது மாதிரி எல்லா கடையிலையும் இருந்தால் சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். பெல் அடிக்குது எங்கேயோ. ஐயோ புதுசாக இருக்குது. யாருன்னா எடுப்பாங்களான்னு கேட்போம். நல்லா இருக்கு அங்கிள். இது தண்ணி வந்துடுச்சு. இந்த டிவைஸ் ஒர்க்கான ஷாக்லேயே இருக்கும் போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கடையோட மெயின் ஃபீச்சர் நான் ஆல்மோஸ்ட் ரெக்கார்ட் பண்ணியே வந்துட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு முன்னாடி பீட்சாவை ரெடி பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஆர்டர் பண்ண 2 பீட்சாவும் நம்ம கண்ணு முன்னாடி ரெடி பண்ணுறாங்க பாருங்கள். இது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபீச்சர்ஸ். இது ஸ்டார்டிங்கை காமிச்சதை நான் இப்போ கிளியராக காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ பெரிய வாலில் இப்படி போட்டிருக்காங்கன்னு. ஏசி கூட ஒரு 5 ஏசி இருக்குது. க்ளீனிங் கூட அடிக்கடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நல்லா க்ளீனாகவே இருக்குன்னு சொல்லலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா கடை. அண்ட் அந்த வால்பேப்பர் அதை காமிக்ஸ் சொன்னல அதை ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி அந்த ரஜினிகாந்த் சாரோட ஃபேஸ்லாம் டிட்டோ செம்மையாக இருக்குது. அந்த டிவைஸ் நான் முன்னாடி காமிச்சில்லைங்க, அந்த தண்ணிலாம் எடுத்துன ஒரு டிவைஸு. அது அந்த ஒரு டேபிளில் மட்டும் இல்லை, இந்த சைடில் இருந்தால் எல்லா டேபிள்லேயும் அந்த டிவைஸ் இருக்குது. இந்த டிவைஸ் தான். அண்ட் இந்த பின்னாடி போக போக பார்த்தீங்கன்னா நல்லா பெரியவே டேபிள்லாம் இருக்குது, டேபிள் சேர்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபேமிலியாக வந்து கூட சாப்பிட்லாம்.
ஒரு 5 மினிட்ஸ் அங்கே இருக்கிற பாட்டை ரசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கும்போது ஆர்டர் ரெடி ஆகிடுச்சுட்டாங்க. ஸோ அந்த ஆர்டரை எடுத்துன்னு வரேன் பாருங்கள். ரெசிப்டை வந்துட்டு அதனால் கூப்பிட்டு ரெசிப்டையும் கொடுத்தாங்க. ஸோ இதுதான் நம்மளோட பீட்சா. அண்ட் இந்த சூப்பர் ஸ்டார் பீட்சாவோட கவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லலாம். அவங்க பிராண்டிங்கோட நிறைய வெஜிடபிள்லாம் போட்டு கலர் சூப்பராக இருக்குது. நான் இதை தாந்து பார்க்குறேன் பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா தர்பார் பீட்சா. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த தர்பார் பீட்சா. நான் பிக்கிறேன் பாருங்கள். நல்லா சீஸ் ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் நான் இதுக்கு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன்னா சூடாக இருந்துச்சு. அதனால சூடாக ஆறட்டும்னு வெயிட் பண்ணேன். அண்ட் கடிச்சு பார்த்தேங்க. அந்த சீஸை மட்டும் பாருங்கள். சீஸ் நிறைய போட்டிருக்காங்க. ஸோ உண்மையிலேயே சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த தர்பார் பீட்சாவை. நல்லா ஃப்ளேவர்ஸ்லாம் சூப்பராக இருக்குங்க. அண்ட் இப்போ மயோனைஸை ஊற்றி சாப்பிட்டு பார்ப்போம். அங்கே மயோனைஸு கெச்சப்லாம் இருந்துச்சு. அந்த ஃப்ளேவர்லாம் பார்த்தீங்கன்னா டேங்கி ஃப்ளேவர் இருந்துச்சு, ஸ்வீட் ஃப்ளேவரு, காரமான ஃப்ளேவர், எல்லா ஃப்ளேவரும் இருந்துச்சு. இந்த மயோனைஸ் போட்டு சாப்பிட்டேன். அவ்வளோதான், சூப்பர் டேஸ்ட்டு. அந்த மயோனைஸ் போட்டோடனே 1000 டைம்ஸ் டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருச்சுன்னு சொல்லலாம் மயோனைஸ். அங்கே பாருங்கள் என் வாயிலேருந்து சீஸ் எவ்வளோ தூரத்துக்கு கீழே வருதுன்னு. இந்த தர்பார் பீட்சாவில் இந்த சாஸ் ஊற்றி பார்ப்போம். இது என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஸ்பைசி நிறையா நினைக்கிறேன். சாஸ் ஊற்றிட்டு ஆரிகனோ, சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு ட்ரை பண்ணுவோம். அண்ட் அந்த சாஸை போட்டு சாப்பிட்டோன்னே மைண்ட்லேயே வந்துட்டேன். உண்மையிலே நீங்கள் ஆழ்வார்பேட் பக்கத்தில் இருந்தீங்கன்னா இந்த பிரான்ச் நிறைய கூட இருக்குது. என்ன பிரான்ச்சில் இருக்குது ஸ்க்ரீனில் போடுறேன். சூப்பராக இருக்குங்க. உண்மையிலே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ போன ஃபுட் ரிவ்யூ மாமாவில் முகேஷ் சொல்லியிருப்பாரு. அவர் ஸ்டைலில் டாப் நாட்ச் லக்கலக்க பீட்சா ட்ரை பண்ணிடுவோம். இது பார்த்தீங்கன்னா டாப்பிங்ஸ் நிறைய இல்லாமல் நல்லா கொஞ்சம் லிமிட்டடாக ப்ளெயினாக இருக்குது. ட்ரை பண்ணலாம் லக்கலக்க பீட்சாவை. உங்களுக்கு காரமான ப்ளெயினான பீட்சா பிடிக்கும்னா இந்த லக்கலக்க பீட்சா மஸ்ட் ட்ரை சொல்லலாம். அதுவும் பின்னாடி எப்போதுமே ரஜினிகாந்த் சாரோட மியூசிக் ஓடிட்டே இருக்கு பாட்டு கேட்டுகிட்டே சாப்பிட்றதுக்கு. ஆஹா. ஸோ கைஸ் நம்ம கடைசியாக சூப்பர் ஸ்டார் பீட்சாவை ட்ரை பண்ணியாச்சு. இப்போ என்னோட ரிவ்யூவை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது இடம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேறு லெவல் இடங்க. இது இன்னும் பாப்புலர் ஆகாமல் இருக்குது. உண்மையிலே பாப்புலர் ஆகணும். இது செம்மையான இடம். உங்களுக்கு ரஜினிகாந்த் சாரை பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்த நீங்கள் தாராளமாக வரலாம். அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்கள் கண்ணு முன்னாடியே பீட்சா மேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த கேஜெட்டாரும் உங்களுக்கு காமிச்சிங்கன்னா அந்த கேஜெட்டாரும் சூப்பராக இருக்குது. ஓகே. அண்ட் அது மட்டும் இல்லை, இப்போ வால்பேப்பர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரஜினிகாந்த் சாரோட வால்பேப்பர் அப்படியே அழகாக வச்சுருக்காங்க. குட்டி குட்டி ஸ்டோரிலாம் வேறு இருக்குது. அண்ட் எப்போதுமே பேக்ரவுண்டில் ஒரு பாட்டு ஓடிட்டே இருக்கும். இது உண்மையிலேயே வேறு லெவல் ஸ்பாட். அண்ட் உள்ள ஒர்க்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக ஜாலியாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோ, ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம ஆகாஷ் எக்ஸ்க்ளூசிவ்லி சப்ஸ்கிரைப்.